வணக்கம். இந்த பதிவில் கன்னி ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் ராசி பலன்களில் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி பலமாக தான் அமர்ந்திருக்காரு. சூரியனை விட்டு இங்கே புதன் விலகி இருக்கிறாரு. மிதுனத்தில் புதனும் அதே போல் இங்கே 11ஆம் இடத்துல சூரியனும் அமரக்கூடிய ஒரு அமைப்புகளில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியை பலமாக அமர்ந்திருக்கிறாரு என்ற ஒரு அமைப்பின் பிரகாரம் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு, தொழிலில் சிறப்பான நன்மைகள் ஏற்படும். அதே போல் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் தொழிலாளர்கள் உங்களுடைய சொல் பேச்சு கேட்டு நடப்பார்கள். உங்களுடைய 12ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் குருவுடன் இணைகிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முதலீடை ஒரு விஷயத்தில் செலுத்திருப்பீங்க, அதற்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இப்போது கன்னிராசி நண்பர்களுக்கு உண்டாகும். 7ஆம் இடத்தில் சனி வக்ர அமைப்பு பெறக்கூடிய வாரமாக இருப்பதனால குருவின் பார்வையும் இந்த சனிக்கு படக்கூடிய ஒரு அமைப்புகளில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி சனி 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. வேலை சார்ந்த இடங்களிலும் உங்களுடைய பசங்கள் விஷயத்திலும் கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருந்த கன்னிராசிக்காரர்கள் வயதிற்கு ஏற்றாற் போலகளை குழந்தைகள் இருந்தால் நண்பர்களுக்கு இடையிலே, வயதானவர்கள் இருந்தால் கூட்டாளிகளுக்கு இடையிலே, அதே போல் தம்பதிகளாக இருந்தால் உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளே கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருந்தவர்களுக்கு அனைய கன்னிராசி நண்பர்களும் சக்னி வக்ர அமைப்பு பெற்று குருவின் பார்வை படக்கூடிய ஒரு அமைப்பு. 2வது திருமணத்திற்காக வரன் தேடி கொண்டிருந்தவர்கள் இப்போது திருமண அமைப்புகள் நடைபெறக்கூடிய ஒரு அமைப்பு, யோக அமைப்புகள்லாம் இப்போது உண்டு. அதே போல் சூரியனுடைய அந்தரமோ புத்தியோ நடந்து கொண்டு இருப்பவர்களுக்கு வெளிநாடு வெளிமாநிலங்களில் வசிக்கக்கூடிய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தால், இருக்கும் இடத்தை விட்டு வெளியில் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அந்த எண்ணம் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவும் இந்த வாரம் அமைந்திருக்கு. வெளிதூரங்களில் வசிப்பவர்களுக்கு சூரியனும் குருவும் 11ஆம் இடத்தில் இணையக்கூடிய ஒரு அமைப்புகளில் சிவராஜ யோகம், தன புழக்கமும் தன லாபமும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இப்போது உண்டாகப் போகிறது. உங்களுடைய குடும்பாதிபதி 12ஆம் இடத்தில் விரயத்தில் இருக்கிறார். அந்த வகையில் இப்போது பார்த்தீங்கன்னா இந்த வாரம் சுப விரய செலவுகள் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பும், அதே போல் ஆழ்மனதில் நல்ல ஒரு சிந்தனையும், வெளிதூர பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் இப்போது அதுக்கான சாதகமான ஒரு சூழலும் இப்போது உண்டாகும். தொழில் செய்பவர்களுக்கு நல்ல பலன், வேலை செய்பவர்களுக்கு நல்ல பலன், அதே போல் கணவன் மனைவி இடையில நல்ல அமைப்புகள்லாம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் கன்னிராசி நண்பர்களுக்கு அனைவருக்கும் அமைகிறது. கவலைகள் தீரக்கூடிய ஒரு அமைப்புகள் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டாகக்கூடிய அமைப்புகளை நல்லதே நடக்கும். அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.